நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசியலில் விஜயகாந்த் வைகோ செய்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணியில் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி தனது தனித்துவத்தை ஒருபோதும் இழக்காது. தேர்தலில் தோற்று செத்து சாம்பலானாலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதை தடுக்க வதந்திகள் பரப்பப்படுகின்றன. விஜய் வருகையால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் குறையும் என தகவல்கள் பரப்புகிறார்கள் என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசியலில் விஜயகாந்த் வைகோ செய்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணியில் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி தனது தனித்துவத்தை ஒருபோதும் இழக்காது. தேர்தலில் தோற்று செத்து சாம்பலானாலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதை தடுக்க வதந்திகள் பரப்பப்படுகின்றன. விஜய் வருகையால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் குறையும் என தகவல்கள் பரப்புகிறார்கள் என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசியலில் விஜயகாந்த் வைகோ செய்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என சீமான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கூட்டணியில் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி தனது தனித்துவத்தை ஒருபோதும் இழக்காது. தேர்தலில் தோற்று செத்து சாம்பலானாலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதை தடுக்க வதந்திகள் பரப்பப்படுகின்றன. விஜய் வருகையால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் குறையும் என தகவல்கள் பரப்புகிறார்கள் என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார்.